ஹே கேஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் ரோசியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ கு கூட மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகிருச்சு. ஆக்சுவலி அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் போல். ஆனால் இப்போ வரைக்குமே 2 பேரும் ஒரு தடவை கூட ரொமான்ஸ்ன்றதை கூட பண்ணது கிடையாது. நம்ம ஹீரோ ஆசையாக கூட ஹீரோயின் கிட்ட பேச மாட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோ பாத் எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயின்கான ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அவள் ஸ்கூல் டேஸ்லேயே அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருந்திருக்கா. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை செட்யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ பாத் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாரா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தாத்தா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நான் கூட வச்சுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணாத, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என்னை செட்யூஸ் பண்ணணும்னு நீ யோசிக்காத, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கிராண்ட்பாக்கு வந்து பர்த்டே போல் நம்ம ஹீரோயின் வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அங்கே பார்த்தா அவளோட ஸ்டெப் மதரும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே மோரலஸ் தெரியும் நம்ம ஹீரோயினுக்கும் கூவுக்கும் வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் போல், அவங்க 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு இப்போவுமே நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்துறதுக்கு, என்ன இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே உன்னோட ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்லாம் வந்துட்டு பாஸ் வந்து ஒரு மீட்டிங்காக போயிருக்காரு, அதனால கிராண்ட்பாக்கு நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சரி கிடையாது அப்படின்னு. இங்கே அந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து அந்த ஸ்டெப் மதர் கிட்ட சொல்கிறா, அம்மா நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கு அந்த டேரக்டர் வந்துட்டு 1 நைட் ஸ்டாண்ட் இருக்க சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்ததுக்கு ரெடி இல்லை, பேசாமல் நம்ம ரோசி அனுப்பி விட்டுடலாம், அவள் அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டா, நான் ஹீரோயின் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கேவலமாக அந்த ஸ்டெப் மதரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அந்த ரூம்லேயும் போட்டோன்னே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்தாருன்னா அவனுக்கும் யாரோ ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இருட்டில் நம்ம ஹீரோக்கு அது ஹீரோயின்ன்ற விஷயம் தெரியல, ஹீரோயினுக்கு ஹீரோன்ற விஷயமும் தெரியல. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவள் வந்து அழறா, ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்டை நான் சீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்குள்ள 1 நைட் ஸ்டாண்டுமே ஆகிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது. அவளுக்கு கண்ணை மூணாலே நேற்று நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது போல். ஸோ அதை யார் அப்படின்ற விஷயத்த கூட அவள் பார்க்காம வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ வேமா கிளம்பும் போது ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுறா. அது வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம ஹீரோயின் கூட படித்த பொண்ணு, அவளோட பேர் மியா. நம்ம ஹீரோயினுக்கும் அவளுக்கு எப்போவுமே பிடிக்காது போல். இந்த மியா வந்துட்டு அவளோட உடம்புல அங்கங்கே லவ் பைட் இருக்கிறத பார்த்துட்டு இவள் யார் கூடயோ இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அவள் அந்த ரூமுக்கு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் இந்த மாதிரி ஆக்ஷன் போட்டால் அவளுக்கு கொஞ்சம் மணி கிடைக்கும், அப்புறம் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, நம்ம ஹீரோ ஒரு பெரிய சிஇஓன்ற விஷயம் அவளுக்கு தெரியும். ஸோ அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போய் படுத்துக்கிறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த வேலையை கண்டிப்பாக ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற அங்கங்கே காயத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் அந்த டாக்டர் கூட தான் 1 நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு இதுக்கு பின்னாடி நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க, எங்களுக்கு இது தானே வேலை, நீ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எங்களுக்கு என்ன தலையெழுத்து இருக்க உன்ன மாதிரி இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேமா அவள் அங்கேருந்து போகிறா. பிகாஸ் அவள் குவை உண்மைக்கே லவ் பண்ணிட்டு இருக்காள். ஸோ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து அவள் போயிட்டுருக்கும் போது அந்த டாக்டர் வந்துட்டு இந்த மியாவோட கால் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நேற்று நீங்கள் சொன்ன பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிட்டு இவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவள் வந்துட்டு யாரோ ஒரு ஆள் கூட இருந்திருக்கா, அது யாருன்னு கூட தெரியல, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு ரொம்பவே அழுக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பாத் எடுக்கிற அவள் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி நடந்தது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவள் தூங்கலான்னு ட்ரை பண்ணாலும் அவளுக்கு அதுதான் அந்த மொமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டார்ச்சர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவள் வந்துட்டு ஒரு பில்ஸ் எடுக்கிறா. ஸோ அதை எடுத்தோடனே அவளுக்கு கொஞ்சம் நல்ல தூக்கம் வருது போல். ஸோ அவள் கண் முழிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். அவன் அந்த பில்ஸை காமிச்சிட்டு, நீ எதுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு வேளை நீ சீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினால் அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியல என்ன அவளுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஸோ
அவன் வந்துட்டு நான் வந்து உன்னை ஒரு தடவை கூட டச் பண்ணது கிடையாது. நான் வந்து என்னோட ஃபேமிலியை வந்து இதனால அசிங்கப்படுத்த விரும்பலை. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நீ போயிடு. நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவன் பண்ணது தப்புன்ற விஷயம் தெரியும்ல. ஸோ அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ளார் பொக்கேலாம் வாங்கிட்டு எங்கேயோ போகிறான். ஸோ ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். அவன் போய் மியாக்கு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் யோசிக்கிற ஒரு வேளை இவன் வந்துட்டு அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. ஒரு ரூம்குள்ளே உட்காந்து மியாவும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மியா சொல்கிறா, ப்ளீஸ் நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஒய்ஃப் ரோசியை வந்து டிவோர்ஸ் பண்ணிடு, அப்போ தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீ வந்து எவ்வளோ நல்லவ மாதிரி என்கிட்ட நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த மியா வந்துட்டு இதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு வெளியில் போயிடுறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னமோ நான் உன்னை மட்டும் சீட் பண்ண மாதிரி நீ பேசினல, என்னை 2 இயர்ஸாக நீ சீட் பண்ணிட்டு இருந்திருக்க, இப்போ உன்னோட மிஸ்டர்ஸையும் கூட்டிகிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். அவன் பண்ண தப்புன்றதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், நீ எப்படி இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இப்படியே ஒரு 10 days ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கா போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கா. ஸோ ஒரு குட் ஸ்டூடெண்ட்டும் கூட. அவள் அங்கெல்லாம் உள்ள எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மியா வந்துடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் கு வந்துட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடு, பிகாஸ் கு என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அவன் யாரை லவ் பண்ணால் எனக்கு என்ன, நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவன் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதாவது ஒன்றை மேரேஜ் பண்ணிக்க முடியும், நீ எப்போவுமே அவனுக்கு மிஸ்டர்ஸாக மட்டும்தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அந்த மியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, நான் கால் பண்ணால் கண்டிப்பாக எங்கள் கு வந்து தான் ஆவான், என்கிட்ட அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணுறா. அந்த குவும் அங்கே வந்துடுறா. ஆக்சுவலி கிராண்ட் ஃபாதருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா அது பெரிய இஷ்யூ ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கு ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் பண்ணுறான் போல். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்கே கிராண்ட்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு கிராண்ட்பாவுக்கு இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் தங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவர் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு என்னதான் பிரச்சனை, உன்னை காப்பாற்றினது ரோசியோட அம்மா தான், அவங்க உன்னை எவ்வளோ நல்லா அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, அந்த பொண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, அவளை மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இந்த குக்கு எதுவுமே பேச முடியல. ஆக்சுவலி குக்கு ஒன் டைம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் போல். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க, அவங்களும் டாக்டர் தான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அன்றைக்கி நைட் அங்கேவே ஸ்டே பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு இந்த விஷயத்த நீ தான் சொன்னியா நம்ம தனித்தனியாக தங்குறோன்ற விஷயத்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கிராண்ட்பா கிட்டே இன்றைக்கி தான் பேசுகிறேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ வந்து அதை நம்பாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெமரிஸில் வந்துட்டு அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவன் வந்துட்டு மித்தவங்களாம் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி நடந்தால் தான் பிடிக்கும், நான் இந்த மாதிரி நடந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு ஹீரோயின் அசிங்கமாக பேசிடுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அழுதுட்டு அங்கே தூங்கிடுறா. நம்ம ஹீரோக்கு நம்ம பேசுன தப்புன்னு தெரியுது, பட் இருந்தாலும் நம்ம சாரி கேட்கணும்னு யோசிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வராங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டக்கப்புறம் நம்ம தாத்தா வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோ கிட்ட ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே இரிட்டேட் ஆகிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது போல். ஸோ அவன் வந்து அங்கே விட்டுட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ஒரு ஓல்டு லேடி வந்துட்டு கீழே மயக்கம் போட்டு கிடக்காங்க, மூச்சு பேச்சு இல்லாமல். நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு எடுக்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் வந்துட்டு அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறா போல். அங்கே வேகமாக ஆம்புலன்ஸ் வந்துடுது. அங்கே பாட்டி வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் அவள் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் முட்டிலெல்லாம் அடிபட்டிருக்கும் போல். அவள் வந்து முட்டி போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தா இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹீரோ அவளை கேர் பண்ணிக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா தாத்தா வந்துட்டு அவங்களுக்காக சூப்லாம் ரெடி பண்ணியிருப்பார் போல். அந்த சூப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும், அவர் ட்ரக் தான் கலந்துருப்பார் போல். அது தெரியாமல் நம்ம ஹீரோ எடுத்து குடிச்சிடுறான்.
அப்புறம் ரூம்குள்ளே போனோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது ஹீரோயினுக்கும் புரியுது. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு மியா கால் பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு, உனக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? என் ஹஸ்பண்ட் இப்போ வீட்டில் என் கூட தான் இருப்பான்ற விஷயம் உனக்கு தெரியாதா? இப்படி தான் நீ ஓயாமல் கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த மியா வந்துட்டு, இல்லை சாரி, நான் வந்துட்டு ஆக்சுவலி ஏன் கால் பண்ணேன்னா என்னோட பாட்டிக்கு ஃபீவர், அதனால தான் நான் கால் பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மார்னிங் வருவார், நீ இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத் எடுத்துகிட்டு வந்து மொபைல் பார்க்கும்போது மியா கால் பண்ணியிருக்கா. ஸோ ஹீரோயின் தான் அட்டன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கால் எடுத்து பேசினா. மியா வந்து அழுதுட்டு இருக்கா, என்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்க, அதை சொன்னால் ரோசி வந்துட்டு உன்னெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவன் காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவள் போய் சொல்கிறா, என்கிட்ட ஃபீவர்னு தான் சொன்னா, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலை, நான் என்ன அவ்வளோ கல் நெஞ்சுக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ என்னைக்கு தான் என்னை நம்பியிருக்கா, மித்தவங்க சொல்கிறத நம்புவா, நான் சொல்கிறது பொய்ன்னு தானே நீ சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போகிற கிளாஸுக்கு. ஸோ அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்துட்டு கேங்கப் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து, நேற்று நீ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகக்குள்ளே இறந்து போயிட்டாங்க, நீலாம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே பேசுகிறாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஏதோ பிரச்சனை ஆகியிருக்கு, நான் அவங்கள காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழறா. ஸோ அங்கே பார்த்தா சில மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே கிடையாது அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண வந்திருப்பான் போல். ஸோ அங்கே எல்லாருமே அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களாம் விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ பொறுத்தளவு அவன் ஹீரோயினை புள்ளி பண்ணலாம், ஆனால் மித்தவங்க அவளை புள்ளி பண்ணால் அவனுக்கு தாங்காது. ஹீரோயினுக்கு அங்கே வாயிலெல்லாம் அடிபட்டிருக்கு போல். ஆக்சுவலி மியாவோட பாட்டியோட ஃபியூனரலுக்கு தான் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, நம்ம ஹீரோ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியாவை தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ இந்த மியா வந்துட்டு, இங்கே பாரு என்னோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அங்கே ஒருத்தவன் இருக்கான் வந்துட்டு, எங்கள் பாட்டி ஒரு நாள் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வரான். இதவும் இந்த மியா தான் செட் பண்ணி விட்டுருப்பா போல். ஸோ இந்த ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை தள்ளிட்டு, என் ஒய்ஃப் மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ அவளுக்கு அடியெல்லாம் பட்டுருந்துச்சுல, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, நான் வந்து இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம், இவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஸோ நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்னைக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்த டே போல். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ளார்ஸ்லாம் வைக்கிறதுக்காக போயிருக்கா. அங்கே பார்த்து திரும்பவுமே நியூஸ் வைரல் ஆக ஆரம்பிச்சிருது, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நியூஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அங்கேவே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவள் டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு அங்கே டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது, அதுலேயுமே சைன் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவன் கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு அவள் அப்படியே அங்கே மயக்கம் போட்டுடுறா. அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால மயக்கமாக்கிட்டா போல். நம்ம ஹீரோக்கு அவளை தொட்டு பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அவன் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கால் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனே அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும் போது அவள் பக்கத்தில் ஹீரோ இருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் இருந்தாலுமே அவள் வந்து இந்த ஃபீலிங்ஸை வளர விடக்கூடாது, நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஸோ வேகமாக ஹீரோயின் கண்ணை மூடிக்கிறா. பார்த்து அந்த மியா தான் கால் பண்ணியிருப்பா போல். அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு என்னை விட மியாவை பிடிக்கும், ஸோ இதில் நான் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. ஸோ அவள் வந்து அங்கே டிவோர்ஸ் பேப்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை காணும் போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அதை டஸ்ட்பினில் போட்டுட்டான். ஸோ அங்கே மெய்ட் வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நேற்று ஃபுல்லாக பாஸ் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. ஸோ அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எடுத்த ப்ரொஃபஸர் வந்துட்டு உன்னை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்தார், அதை வந்து அவர் போஸ்ட் பண்ணிட்டாரு, ஸோ எல்லாருமே நீ தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுது. அப்புறம் அங்கே காட்டுறாங்க, அந்த மியாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, அவளை இவ்வளோ பிளான் பண்ணியுமே அவளை அழிக்க முடியலையே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஸ்க்காக. அங்கே பார்த்து அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டார் போல். அவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவள் சொல்கிற, ரொம்பவே தேங்க்யூ, நேற்று நீங்கள் இல்லைன்னா எனக்கு அந்த கெட்ட பேர் போயிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த வழியில் வரான். ஸோ ஹீரோயின் வேறு ஏதோ
கால் கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ வந்து என் கூட வா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட அவள் என் கூட மட்டும்தான் இருப்பா அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயின் இங்கே வந்துட்டு இது என்னோட விஷ் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இருக்கும் போல். ஸோ அங்கேவே கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிற கிஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஹீரோயினும் ரெடி ஆகுறா. அந்த டயத்தில் கரெக்டாக அந்த மியா கால் பண்ணிவிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் பயங்கர டென்ஷன் ஆகிறது. ஸோ அவள் வந்து நான் முன்னாடி யோசித்ததே தான் நான் ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அங்கே போனால் அந்த மியா வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வந்து எப்போவுமே நீ வந்து கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அது அவனுக்கு வேறு வழி தெரியல. அவனும் நம்பிட்டு நான் வந்து ஆனால் இப்போ ரோஸியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஸ்டெப் மதரும் அவனுக்கு ஒரு ஸ்டெப் பிரதரும் இருந்திருப்பாங்க போல். அவங்க வந்துட்டாங்க. அந்த ஸ்டெப் பிரதருக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்காது, அவன் பிளேஸ் அவன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் போல். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை லவ் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ இப்போது ஹீரோயின் வந்துட்டு கோ கூட அவ்வளோ நல்லாலாம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணை கழட்டி விட்டுறான். ஹீரோயின் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவளை பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்டெப் சிஸ்டரும் வந்து அவங்க மலைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா போல். ஸோ ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருப்பான் போல். பட் அங்கே ஹீரோயின் இல்லை அப்படின்னு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்டடீஸை முடிச்சிட்டா போல். ஸோ அவளோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அவளுக்கு அதெல்லாம் கொடுக்குறான். அது அவளுக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. பட் அதை அவள் ரியாக்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் கூட சேர்ந்துட்டு இவன் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட் இல்லையா. ஸோ டின்னருக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே கூமே இருக்கான். அவன் இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வேமாவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவள் நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் அவன் கூட வரமாட்டேன், உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் நீ என்னை டச் பண்ணுறா அப்படிலாம் பேசுகிறா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் சொல்கிறா நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் பிரதர் கூட எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நான் ஜஸ்ட் அவன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவில் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்போது ஹீரோயினுக்கு திரும்ப அந்த மாதிரி ஞாபகம் வந்துட்டு நான் ஒன்றும் உனக்கு பொம்மை கிடையாது, நினச்ச நேரம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு முதல் நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இது செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மதர் கால் பண்ணிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து என்னை பார்த்துக்கோ, வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ இதெல்லாம் வந்து மேட் கேட்டுட்டு கோ கிட்ட போய் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனால் வேறு ஒரு டைரக்டரை பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால அவள் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா போல். அவன் வந்து நம்ம ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாமல் அவளை டப்பாக டச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, நீ என்னை டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே. அவள் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, என்னோட ஒய்ஃபை நீங்கள் வந்து புள்ளி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வெளியில் போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா அவள் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவள் எந்திரிக்கவும் இல்லை. ஸோ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறான். நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வருது. ஸோ அவள் வந்து முழிச்சிட்டா. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ரிப்போர்ட்லாம் வரல, வெயிட் பண்ண நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் வந்து இன்டிமேட் ஆனது நம்ம ஹீரோயின்ற விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் நீ சீட் பண்ணது இந்த அளவு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறா இது என்னோட ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் என்னை ஃப்ரேம் பண்ணது, அது இது வரைக்கும் வந்து நின்றுச்சு அப்படின்னு அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது அவள் தான் விக்டிம், ஸோ அவள் பாவம் அப்படின்னு நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த பர்சன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒருவேளை அவன் இன்டிமேட் ஆனது நம்ம ஹீரோயின் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடுது.
அப்புறம் நம்ம ஹீரோ நிறைய பேரை வச்சு நம்ம ஹீரோயின் யார் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறான். பட் அங்கே சிசிடிவிலாம் அவ்வளோ கிளியராக இல்லை. கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்துட்டு எனக்கு ஹேக்கர் தேவை, வேகமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். இங்கே நம்ம மியாக்கு தெரியும் இல்லையா அந்த பேபி கூவோடது தான் அப்படின்னு. ஸோ அவளை வந்து எப்படியாச்சும் மைண்ட் வாஷ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த பேபியை வச்சுட்டு கூ உன் கூட இருக்க மாட்டான், நீ ஏன் போயிட்டுனா நல்லது, இல்லை கூ இந்த பேபியை அபார்ஷன் பண்ண சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை காணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அபார்ஷன் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நர்சஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அவன் வந்து ஜாம் ஆகி இருக்கும்போது அந்த சிசிடிவிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டினான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் இன்டிமேட் ஆனது அன்னைக்கு நம்ம ஹீரோயின் கூட தான், அது மீ கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு. அவனுக்கு அவ்வளோ அழுகை வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் நல்லா பிஹேவ் பண்ணது கிடையாது. ஸோ அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான்ற விஷயம் அவளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தா அப்போ ஒரு நியூஸ் வருது நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. அந்த பேபி நல்லதாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு சுத்தமாக எல்லாமே மறந்துடுச்சு. நம்ம ஹீரோ யாருன்ற விஷயமே அவளுக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரொஃபஸர் இருந்தார்ல அவர் ஹீரோயினை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கும் போல். ஸோ அந்த பேபியுமே பார்ன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ரொஃபஸர் கூடயே இருக்கிறா. அவளுக்கு சுத்தமாக ஹீரோ ஞாபகம் இல்லை இல்லையா. ஸோ அவங்க அப்படியே அப்ராட்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அவங்க அங்கே லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த ட்ராமா முடிஞ்சிடுது. ஸோ இது கொஞ்சம் சேடான எண்டிங் தான். நீங்கள் இது கரெக்டான எண்டிங்கா இல்லை ஹீரோ கூட ஜாயின் ஆகியிருக்கணுமா இல்லை இதுக்கான எண்டிங் என்னவா இருக்கலாம், இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.